வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் பாவத்தை தானுங்க. 7ஆம் பாவம் நல்லா இருக்கா, 7ஆம் பாவாதிபதி நல்லா இருக்காரா, காரகக்கோள் நல்ல நிலைமையில இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். காரகக்கோள் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு சுக்கிரனையும் பெண்ணுக்கு செவ்வாயையும் சொல்லுங்க. அப்போது இந்த 3 பேரோட குடுப்பினையும் நல்லா இருக்கும் பட்சத்தில் 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி களத்திரக்காரகன் 3 பேருமே நல்ல நிலைமையில் இருந்துங்க. சிலருக்கு திருமணம் ஆகாமல் திருமணம் தாமதமாயிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா 7ஆம் பாவத்துக்கு பாதகமான இடங்கள்ல இருந்து திசை நடந்திருக்குங்க. இப்போ உதாரணமாக 7ஆம் பாவத்துக்கு 8, 12 இந்த மாதிரியான பாவங்களில் இருந்து தசை நடத்தும்போது இவங்களுக்கு திருமணம் தள்ளி போகிறத நம்ம பார்க்குறோம்ங்க. இப்போ 7ஆம் பாவத்துக்கு 8ங்கிறது 2ஆம் பாவத்தில் நடக்கக்கூடிய திசைகள். இப்போ 7ஆம் பாவத்துக்கு 12ங்கிறது 6ஆம் பாவம்ங்க. அப்போ இதனுடைய திரிகோண பாவங்கள் 2, 6, 10 அப்படிங்கிற இடத்துல இருந்து திசைகள் நடக்கும்போது இது திருமணத்தை மறுக்கக்கூடிய திசைகளாக அமையுதுங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்தில் கொடுத்துருக்கிற ஜாதகருக்கு வயசு 42 வயசு ஆச்சுங்க. ஆனால் இவருக்கு 7ஆம் பாவ குடுப்பினையும் நல்லா இருக்குங்க, 7ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கிறாருங்க, களத்திரக்காரகனும் நல்லா தான் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகலைங்க. இவருக்கு வசதி வாய்ப்புகள்னாலேயோ இல்லை இவருடைய குணாதிசயங்கள்னாலேயோ திருமணம் தள்ளி போகலைங்க. இவருக்கு நிறைய அலைன்ஸ் வந்த அலைன்ஸ் எதுவுமே பேசி முடிச்சு திருமணம் வரைக்கும் எடுத்து போக முடியாமல் தடைபட்டு போயிருச்சுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பு திசை நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது 7ஆம் பாவத்திலிருந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இவருடைய 7ஆம் பாவ புள்ளி அப்படிங்கிறது உத்திராடம் 1ல் ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2002லிருந்து 2022 வரைக்கும் இவருக்கு நடந்த திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவ புள்ளியில இருந்துங்க, அதாவது பூராடம் 3ஆம் பாதத்தில் இருந்து சுக்கிர திசை நடந்திருக்கும். இது வந்து 7க்கு 12 அப்படிங்கிறதுல 6ஆம் பாவ புள்ளியிலிருந்து திசை நடந்திருக்குதுங்க. சரி, சுக்கிர திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது இவருக்கு திருமண வாய்ப்புகள் இருந்திருக்குமான்னு பார்த்தா அதுவும் அங்கே சப்போர்ட் பண்ணலைங்க. திரும்பவும் சூரிய திசை 6ஆம் பாவ புள்ளியிலிருந்து தான் நடக்குதுங்க. அப்போது ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு அவங்களுடைய 7ஆம் பாவத்தோட தொடர்புகள் நல்லா இருந்தாலும் கிரகங்கள் நல்லா இருந்தாலும் கொடுப்பினை அவங்களுக்கு என்னதான் நல்லா இருந்தாலும் நடக்கக்கூடிய திசை தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லை தள்ளி போகுமாங்கிறத தீர்மானிக்கிறதுல பெரும்பங்கு வகிக்குதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.